அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் 26. கத்தோலிக்க திருச்சபையில் இன்று நாம் நினைவு கூறுவது போர்ட் மொரிஸின் பரிசுத்த லியோனார்ட், செயின்ட் லியோனார்ட் ஆஃப் போர்ட் மொரிஸ் ஆவார். திருச்சிலுவையின் ஆன்மீக அர்த்தத்தை உலகமெங்கும் பரப்பிய மாமுனிவர். பரிசுத்த லியோனார்ட் 1676 இல் இத்தாலியில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அவருக்கு தெய்வத்தை நேசிக்கும் எண்ணம் தீவிரமாக இருந்தது. பின்னர் அவர் பிரான்சிஸ்கன் சமய வாழ்க்கையில் இணைந்து சுவிசேஷத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். லியோனார்டின் வாழ்வில் மிகச் சிறப்பான பங்களிப்பு துக்கவழிகள், ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ் என்ற ஆன்மீக சாதனையை விரிவுபடுத்தியது. இன்று உலகெங்கும் உள்ள தேவாலயங்களில் இந்த துக்கவழிகள் வழிபாட்டின் ஒரு அங்கமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அவருடைய அயரா உழைப்பே. தன் நீண்ட மிஷனரி பணியில் அவர் 300க்கும் மேற்பட்ட ரிட்ரீட்களை நடத்தினார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மனம் மாற்றும் செய்தியை அறிவித்தார். ஏழைகளுக்கும் துன்புறுவோருக்கும் ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்கினார். அவர் ஒரு அதிசயமான பிரசங்ககராக அறியப்பட்டார். அவரது வார்த்தைகள் மனங்களை தொட்டும் மக்களை திரும்ப தெய்வத்தின் பாசத்திற்குள் வழிநடத்தியும் இருந்தன. அவரின் முக்கியமான ஒரு போதனை திருச்சிலுவைதான் கிறிஸ்தவனின் வலிமை, அதில்தான் நம் வாழ்க்கையின் அர்த்தமும் இரட்சிப்பும். இன்று பரிசுத்த லியோனார்டை நினைவு கூறும் போது அவரது வாழ்க்கை நமக்கு கூறுவது, தெய்வத்திற்காக செய்யும் பணியில் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. சிறு தியாகங்களும் நேர்மையான ஜெபங்களும் பெரும் ஆன்மீக பலன்களை தரும். திருச்சிலுவையின் அர்த்தத்தை தினமும் நினைத்து வாழ வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டிய சில கேள்விகள்: என் வாழ்வில் நான் திருச்சிலுவையை எவ்வாறு வாழ்கிறேன்? மற்றொருவரை தெய்வத்தின் அன்பிற்கு நெருக்கமாக்க என்ன செய்ய முடியும்? பரிசுத்த லியோனார்ட் நமக்காக வேண்டிக் கொண்டு, தெய்வத்தின் அமைதியும் கிருபையும் நமக்கு அருளப்பட்டும். நன்றி. தெய்வ ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். இதுபோன்ற மேலும் பல ஆவியான வீடியோக்களை காண எங்கள் ஃபேத் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும்.